வெல்கம் டு மை சேனல் செட்டிநாடு தேவி கிரியேஷன்ஸ். தைரியம். ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசையில் இருந்து அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. திடீரென்று கோடைக்காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசையில் இருந்த புற்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றம் அளித்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு ஏதும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. இந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள் தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து இருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசி கொண்டிருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்கள் காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசினாலும் இந்த வேட்டையினால் பார்த்தும் பயந்து ஒதுங்கி வாழ்வதை விடவே சாவதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம். இந்த முயல்கள் எல்லாம் ஒரு நதியை கரையை சென்று அடைந்து அங்கு சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது. இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன் பின்னாக நதியில் குதித்தது. இதை பார்த்து முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நாம் வாழ்வதை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின. நீதி. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் இருக்கக்கூடாது. Thanks for watching. Like, share, subscribe.